வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு விஆர்டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு வீடியோக்கு வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ வந்து பார்க்காதவங்க ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான அந்த வீடியோ வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து என்ன அப்படின்னா கூட்டு வட்டி, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் எழுதிக்கோங்க. ஸோ இது ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஆக்சுவலாக ஃபார்முலாஸ் இல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அது வந்து நம்ம இன்னொரு மெத்தடாக சொல்கிறேன். அது ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலாஸ் வச்சு ஒரு சம் சால்வ் பண்ணுவோம், அடுத்தது ஃபார்முலாஸ் இல்லாமல் சம் சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஏ is equal to p into 1 plus r by 100 power n இருக்கு. சரிங்களா? அதாவது a is equal to p into 1 plus r by 100 பவர் n இருக்குது. சரிங்களா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எந்த இடத்துல வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல டிஃபர் ஆகும். சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்ம இங்கே ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்து என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா எஸ்ஐ தான் கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஸோ அதான் வந்து நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். சரிங்களா? ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அமௌண்ட், அதாவது மொத்த தொகையை தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் வந்து மைனஸ் ஆனது. ஆனால் இங்கே மொத்த தொகை அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ்ஸு அதனுடைய காம்பவுண்டு இன்ட்ரெஸ்ட். ஸோ ரெண்டும் சேர்த்தா தான் என்னது அப்படின்னா இந்த ஏ, அதாவது அமௌண்ட்டு அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அடுத்தது இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பி இன்ட்டு 1 + r/100 பவரில் வந்து n இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் ஏவோட வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா a = p + ci. ஸோ சம்மில் p இருக்கும், ci வந்து நம்ம ஏ வந்து நம்ம கண்டுபிடிப்போம், அதுலேருந்து நம்ம சிஐ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் கொஷின்ஸில் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ரொம்ப ரேர் கேசஸில் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மொத்த தொகையை கண்டுபிடிக்க சொல்கிறது, அப்புறம் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்து மொத்த தொகை கேட்டாங்க அப்படின்னா பி + சிஐ, அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் கூட்டி நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லணும். இல்லை எனக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் = ஏ மைனஸ் பி. ஸோ இந்த மாதிரி போட்டால் போதும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இஃப் சப்போஸ் பிரின்சிபல் அமௌண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா பி = ஏ மைனஸ் சிஐ, அதாவது மொத்த தொகையிலிருந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான பிரின்சிபல் அமௌண்ட் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டு வட்டிக்கான ஜென்ரல் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ ஏ = p × 1 + r/100 பவர் n அப்படிங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டு வட்டிக்கான ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இதே இது கூட்டு வட்டியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஒரு 3 டைப் இருக்குது. ஸோ ஜென்ரல் டைப் அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லாமல் கூட்டு வட்டியில் கான் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் இயரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு இல்லை டோட்டல் அமௌண்ட்டு ஏதாவது கொடுத்து சால்வ் பண்ண சொன்னால் அது வந்து ஜென்ரல் மெத்தட், இல்லை வந்து அது வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வரும். சரிங்களா? ஸோ இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை, ஸோ ஹாஃப் இயர்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதுக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா a = p × 1 + r/100 r/200 பவர் 2n. சரிங்களா? ஸோ a = p ஸோ தனியாக வேணால் எழுதுகிறேன். ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டிக்கு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா a = p × 1 + r/200 பவர் 2n. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஃபார்முலாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 100 இருந்துச்சு, இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் n இருந்துச்சு. சரிங்களா? ஆனால் இங்கே ஏன் 200 இங்கே வந்து ஏன் 2n இருக்குது அப்படின்னா ஸோ கொஷின்லேயே வந்து இருக்கும் அப்படின்னா அரையாண்டு. சரிங்களா? ஸோ அரையாண்டு அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ அரையாண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வருஷத்தில் பாதி. சரிங்களா? ஸோ அதாவது ஒரு வருஷத்தில் பாதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரையாண்டு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அரையாண்டு அப்படின்னா 2 6 மாதம் இருக்குது அதில். சரிங்க, ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 6 மாதம் இருக்கும். அதாவது 1 இயரில் 2 அரையாண்டுகள் இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 1 to 6வது மாதம், 7வது மாதத்துலேருந்து 12வது மாதம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 வகையான 2 6 மாதங்கள் இருக்கும். ஸோ அதை டினோட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2n இங்கே 200 வரும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் மெத்தட், அதாவது அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடும் மெத்தட் வந்து பார்த்தோம் அப்படின்னா
இந்த மெத்தட் சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தது காலாண்டுக்கு ஒரு முறைன்னு அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. சரிங்களா? ஸோ காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸோ காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா என்னென்னா இங்கே 400ன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதையும் நான் தனியாக எழுதுகிறேன். ஸோ காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிட போகிறதுக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா A = P × 1+R/400 பவர் 4n. சரிங்களா? ஸோ காலாண்டு அப்படின்னா குவார்ட்டர்லி ஒன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ குவார்ட்டர்லி அப்படின்னு சொல்லிட்டு எதை மீன் பண்ணுது அப்படின்னா 3 மந்த்ஸை தான் மீன் பண்ணும். சரிங்களா? ஸோ குவார்ட்டர்லி அப்படின்னா 3 மந்த்ஸை தான் மீன் பண்ணும். ஆஃப் அப்படின்னா 6 மந்த்ஸ். ஸோ 3 மந்த்ஸ் அப்படின்னா 1 இயரில் ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 மாதங்கள், அதாவது 4 வகையான காலாண்டுகள் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை டினோட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே 4n இருக்கும், இங்கே வந்து 400ன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 முக்கியமான மெத்தட். சரிங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ரொம்ப அதிகமாக கேட்குறது இந்த 3 மெத்தட்லேருந்து தான் வந்து கொஷின்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு 2 காமனான மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா கலப்பு பின்னத்தில் வந்து இயர்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இயர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து 1 × 1/2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஸோ 1 × 1/2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் தனியாக ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா. சரிங்களா? அதாவது A = P × 1+R/100 × 1+A/B × R/100 ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இங்கே R வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேசுது. சரிங்களா? அடுத்தது ஸோ இங்கே வந்து A/Bன்னு இருக்கும். இங்கே வந்து Nன்னு வரும். சரிங்களா? ஸோ பவரில் வந்து Nன்னு இருக்கும். ஸோ இந்த N வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஸோ இங்கே வந்து 1 × 1/2ன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா N. சரிங்களா? ஸோ பவரில் Nன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ பவரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா Nன்னு இருக்கும். ஸோ அந்த Nங்கிறது வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா இப்போ மெத்தடு ஒரு ஃபார்மேட் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ கலப்பு பின்னம்னா 1 × 1/2 அதாவது 3.5 வருஷம் அப்படிங்கிறது தான் 1.5 வருஷம் அப்படிங்கிறது தான் இப்படி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் இந்த Nங்கிறத வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா அந்த முழு நம்பராக இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் டினோட் பண்ணுது. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பவரில் இருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்க அந்த A/B அதாவது 1/2 அப்படிங்கிறது இந்த இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா. சரிங்களா? ஸோ அடுத்தது ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒவ்வொரு வட்டி வீதம் கொடுத்துருவாங்க. ஸோ முதல் ஆண்டில் வந்து 10%, இரண்டாவது ஆண்டில் 11% அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுக்கு ஒரு வட்டி சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா. சரிங்களா? ஸோ மொத்தம் வந்து எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் இங்கே R1, R2, R3 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பவரில் வந்து எதுவும் வர தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா நம்ம எத்தனை வருஷத்துக்கு வந்திருக்கோ அத்தனை என்ன போட போகிறோம். 3 வருஷத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா கூடுதலாக 1+R3/100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடுவோம். சரிங்களா? ஸோ அடுத்தது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஸோ தனி வட்டிக்கும் ஒரு தனி வட்டி கொடுத்துட்டு கூட்டு வட்டி எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குள்ள டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா அதில் வந்து மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு 2 வருஷத்துக்கு கேட்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 வருஷத்துக்கு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ 2 வருஷத்துக்கு கேட்குறதுனா அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தோம் அப்படின்னா D = PR²/100². சரிங்களா? ஸோ T = difference is equal to principal amount into square of the rate of the interest divided by 100². சரிங்களா? அடுத்தது 3 இயர்ஸுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தோம் அப்படின்னா difference equal to PR²/100² is equal to 300 + R/100. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்துக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஸோ 2 வருஷத்துக்கு அப்படின்னா PR²/100², 3 வருஷத்துக்கு அப்படின்னா D = PR²/100² 300 + R/100. சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கான சம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எல்லா மெத்தட்லேயும் வந்து ஒவ்வொரு சில சம்ஸ் வந்து நமக்கு சால்வ் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் ஆர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ வேணுங்கிறவங்க அதை சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ டாபிக்குள்ளே போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடலிடையும் படி. ஸோ ஆண்டுக்கு விடுமுறைன்னு இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பெர் ஆனம்னு இருக்குது.
ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெர் ஆனம்னு இருக்குது. ஆனால் இங்கே ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறத ஆண்டுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ட்ரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் அது, சரிங்களா. ஸோ ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடலின்படி அசல் ரூபாய் 7500க்கு 4% ஆண்டு கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஷினில் நல்லா பார்த்துக்கணும், நமக்கு கூட்டு வட்டி கேட்டிருக்காங்களா அப்படி இல்லை அப்படின்னா மொத்த தொகை கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும், சரிங்களா. ஸோ கூட்டு வட்டி அப்படின்னா சிஐ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், இல்லை மொத்த தொகை கேட்டிருந்தாங்க அப்படின்னா பிஏ கண்டுபிடிக்கணும், சரிங்களா. ஸோ எது கேட்டிருக்காங்க எது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனமாக செக் பண்ணிக்கணும், சரிங்களா. ஸோ இதில் மறுபடியும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு கணக்கும் சரல, அதாவது ஆண்டுக்கு ஒரு முறையா இல்லை அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேர்டிங்ஸும் தராதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஆண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு எந்த ஒரு இந்த மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இல்லாமல் வெறும் அசல் ரூபாய் 7500க்கு 4% வட்டி விதத்தில் கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியின் மதிப்பு கேட்டால் அப்படின்னு மொட்டையாக கேட்டிருந்தால் நம்ம என்ன ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்மில் தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா. ஸோ ஜென்ரல் ஃபார்மில் வந்து என்னது A = P × 1 + R / 100 பவர் n, சரிங்களா. ஸோ இதில் என்னென்ன வேல்யூலாம் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம், சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 7500. ஸோ இது வந்து என்னென்னா அசல்னு அவங்களே சொல்லிட்டாங்க, அப்போ பிரின்சிபல் = 7500, சரிங்களா. அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%, அப்போ 6 இருக்குது 4%, சரிங்களா. அடுத்தது எத்தனை ஆண்டுகளுக்கு, அப்போ எண்ணும் இருக்குது 2 ஆண்டுகள், சரிங்களா. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது டேரெக்டாக வந்து சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிக்கலாம், சரிங்களா. ஸோ ஏ கண்டுபிடிக்கணும். அப்போது பியோட வேல்யூ எவ்வளவு 7500, சரிங்களா. 7500 × 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு 4%, அப்போ / 100, அப்போ என்னோட வேல்யூ எவ்வளவு 2, அப்போ ஸ்கொயர், சரிங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேல்யூ எல்லாம் அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லாம் வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு மாற்றலாம், சரிங்களா. ஸோ 7500 அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 இருக்குது, இங்கே வந்து டிவைடில் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னா இங்கே 1 இருக்குன்னு தான் அர்த்தம், சரிங்களா. ஸோ இது வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 100 + 4 / 100ன்னு வரும், பவர் ஸ்கொயர்னு வரும், சரிங்களா. ஸோ இன்னொரு தடவை எழுதணும் அப்படின்னா 7500 × 104 / 100 ஹோல் ஸ்கொயர்னு வரும், சரிங்களா. ஸோ இதில் இப்போ நம்ம வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், எல்லாத்தையும் வந்து எதெல்லாம் வந்து அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இங்கே 2 தடவை கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 தடவை நம்ம எழுதிக்கலாம் ஸ்கொயர் வரதுனால, சரிங்களா. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம், சரிங்களா. ஸோ இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது, இந்த ஒரு 0க்கும் இந்த ஒரு 0 கேன்சல் ஆயிரும், சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 5ஆல் வந்து அடியாகும், சரிங்களா. ஸோ 2 × 10, ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 15 × 5 75ன்னு வரும், சரிங்களா. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே மறுபடியும் 2 × 10ன்னு வரும். ஸோ இங்கே வந்து 3 × 15. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் வாய்ப்பாடில் இந்த 104ங்கிறது கேன்சல் ஆகும், சரிங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2க்கும் இந்த 104 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 52ன்னு வரும். அதே மாதிரி தான் இதுவும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 52ன்னு இருக்கும், சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா டினாமினேட்டரில் வந்து எதுவும் இல்லை, வெறும் நியூமரேட்டரில் மட்டும்தான் வேல்யூஸ் இருக்குது. ஸோ 3 × 52 × 52. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ தப்பு, ஆன்சர் கிடைக்காது, ஏவோட வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும், சரிங்களா. ஸோ ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? ஸோ 3 × 52ஓட வேல்யூ ஃபஸ்ட்டு என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ 3 2 6 3 15. ஸோ 156ன்னு கிடச்சிருக்கு, சரிங்களா. அப்போ 156 × அகைன் 52ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணணும், சரிங்களா. அகைன் 52ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 6 are 12, ரிமைனிங் வந்து 1, 2 5 are 10, 10 + 1 11, ரிமைனிங் 1, 2 1s are 2, 2 + 1 3, சரிங்களா. ஸோ அடுத்தது 5 × 6 30, ரிமைனிங் வந்து 3, 5 × 5 25, 25 + 3 28, ரிமைனிங் வந்து 2 இருக்கும். அடுத்தது 5 × 5 5 × 1 5, 5 + 2 7, சரிங்களா. அடுத்தது இங்கே 2, இங்கே வந்து 1, இங்கேயும் 1, இங்கேயும் 1 வந்துடும், சரிங்களா. அப்போது 8. அப்போது ஆன்சர் வந்து நமக்கு வந்து ஏவோட வேல்யூ வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 8112 தான் நமக்கு வந்து ஏவோட வேல்யூ கிடச்சிருக்கு, சரிங்களா. ஸோ கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா
கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டு வட்டியோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிடச்சிருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் தான் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதிலிருந்து நமக்கு வந்து கூட்டு வட்டி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிடச்சிருக்க அமௌண்ட்டு கூட பிரின்சிபலை மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அதாவது சிஐக்கான ஃபார்முலா வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். சிஐக்கான ஃபார்முலா என்னது? சிஐ இஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அமௌண்ட். சரிங்களா? ஸோ டோட்டல் அமௌண்ட் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 8112. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7500. ஸோ 8112லேருந்து 7500 கழிச்சோம் அப்படின்னா 612. அதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஸோ நமக்கு கிடச்சிருக்க கூட்டு வட்டியோட வேல்யூ வந்து எவ்வளவு? 612. ஸோ ஆன்சர் செக் பண்ணிடலாமா? ஸோ ஆன்சர் டி 612 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் மெத்தடு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ கூட்டு வட்டி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார்முலா A = P × 1 + R/100 பவர் n. ஸோ ஒவ்வொரு வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி லாஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏ கண்டுபிடிச்சி அதிலிருந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து மைனஸ் பண்ணி நமக்கான ஆன்சர் 6121 கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இதே இது. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல், இந்த ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு வர முடியும். சரிங்களா? எப்படி நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி. சரிங்களா? ஸோ இன்னும் ஒரு 2 ஷார்ட்கட் இருக்குது இந்த மெத்தடுக்கு. கூட்டு வட்டிக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 2 ஷார்ட்கட் இருக்குது. நான் என்னென்னு அதையும் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ தான். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன்னு இருக்குது. சரிங்களா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா, அப்போ அது வந்து 7500 பிரின்சிபல் அமௌண்ட்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்ட்டு ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு அப்படின்னா 2 ஆண்டுகளுக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2 ஆண்டுகளுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு அப்படின்னா நம்ம நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே 4%ன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ 4%னா 100 + 4 104. அதாவது 100% வச்சுக்கிட்டதுனால நம்ம வந்து இங்கே 4% கூட இருக்கிறதுனால மேலே கீழே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 104 × 100ன்னு போடணும். அடுத்தது இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை ஆண்டுகளுக்கு அப்படின்னா 2 ஆண்டுகள் இருக்குது. அப்போ 2 டைம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 104/100 அப்படின்னு போடணும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக எதெல்லாம் வந்து கேன்சல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுலேருந்து நமக்கு ஈஸியாக ஸ்டெப்பை வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சு அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எத்தனை பவர்ஸ் வந்து அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? ஸோ அதுக்கு நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேரெக்டாக ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இதே வந்து நான் இன்னொரு ஷார்ட்கட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஸோ 2 வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து 2 வருஷம் 3 வருஷம் இந்த மாதிரி கம்மியான ஆண்டுகளுக்கு அந்த இது வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்பவுமே அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரவுண்டு வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது 5%, அப்படி இல்லை அப்படின்னா 10%, 20% அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டு வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து அந்த ஷார்ட்கட் மெத்தடை வந்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அடுத்த சம் போகிறேன். சரி, அடுத்த சம்மில் வந்து உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்டை வந்து நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ அதாவது ரவுண்டு பர்சன்டேஜ் வந்து எங்கே கேட்டிருக்காங்களோ அங்கே வந்து உங்களுக்கு அதோட வேல்யூ வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அசல் ரூபாய் 6250 ஆனது 14% கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளுக்கு விடப்பட்டால் அதற்கான கூட்டு வட்டி மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்து அரை ஆண்டுக்கு ஒரு முறை, ஆண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே தரல. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலா எடுத்துக்கணும். சரிங்களா? ஜென்ரல் ஃபார்முலா என்னது? A = P × 1 + R/100 பவர் n. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் இல்லையா டைரக்ட் மெத்தடு. A = பிரின்சிபல் அமௌண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 6250. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 14% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 14% அப்படின்னா 114/100 எத்தனை வருஷத்துக்கு? 2 ஆண்டுகளுக்கு. அப்போ இன்னொரு தடவை போட்டோம் 114/100 2 ஆண்டுகளுக்கு அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 தடவை போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இங்கேயும் வந்து இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஜீரோக்கும் வந்து கேன்சல் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தாலே வந்து 5ஆல் வந்து அடியாகும் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 5ஆல் வந்து கேன்சல் பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து 5ஆல் கேன்சல் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 2 10. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஓர் 5 5, 2 10, 5 125ஆல் வருது சரிங்களா. ஸோ இங்கே வந்து மறுபடியும் பார்க்கலாம். ஸோ இந்த 125ங்கிறப்போ இந்த வந்து 5 × 125ன்னு வரும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 × 4 125, 4 × 25 100ன்னு வரும். இங்கே 5 × 25 என்ன வரும் அப்படின்னா 5 × 25 125 வரும் சரிங்களா. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2s இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ இந்த 2ஐயுமே வந்து கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ 2 வந்து கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஸோ இங்கே வந்து 10 5 2 10, 7 2 17, 54 இருக்குது. ஸோ 4ஆல் வந்து இங்கே வந்து கேன்சல் ஆகாது, மறுபடியும் வந்து இங்கே 2 இருக்கும். ஸோ 57ன்னு வரும் சரிங்களா. ஸோ மொத்தமாக வந்து இங்கே இருக்கிற வேல்யூ வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு 5 இருக்குது, ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 இருக்குது, அப்போ 5, இங்கே ஒரு வந்து 57 இருக்குது. ரிமைனிங் இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 57 டிவைடட் பையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 இருக்குது சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இருக்குது. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 5 × 57 கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 5 × 57 சரிங்களா. ஸோ 5 35, ரிமைனிங் வந்து 3, 5 25, 25 3 28. ஸோ 285 வருது சரிங்களா. ஸோ 285 மறுபடியும் × 57 டிவைடட் பை 2 சரிங்களா. ஸோ 285 மறுபடியும் வந்து 57ஆல் மைனஸ் பண்ணுவோம், சரி மல்டிப்ளை பண்ணுவோம் சரிங்களா. ஸோ மறுபடியும் 5 35க்கு 5, ரிமைனிங் வந்து 3, 7 8 56, 56 + 3 59, ரிமைனிங் 5, 7 2 14, 14 + 5 19, 5 25க்கு 5, ரிமைனிங் 2, 8 40, 40 + 2 42, ரிமைனிங் 4, 2 10, 10 + 4 14. ஸோ 5 9 + 14, இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 12ன்னு வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 6. ஸோ 16,245, 16,245 டிவைடட் பை 2 அப்படின்னு ஒரு வேல்யூ வருது சரிங்களா. ஸோ இது வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை இது பண்ணுவோமா. ஸோ நம்ம இதை வந்து 2ஆல் வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான வேல்யூ வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 1 4, சரி 4 இல்லை 2 வரும். ஸோ 2.5ன்னு வரும் சரிங்களா. ஸோ 8122.5ன்னு வரும் சரிங்களா. ஸோ இது வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா அதாவது டோட்டல் அமௌண்ட் தான் கிடச்சிருக்கு சரிங்களா. ஸோ இதில் வந்து நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளவு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், 8122.5 சரிங்களா. ஸோ 8122.5 மைனஸ் 6250 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும் சரிங்களா. ஸோ 0.5னா 0.5 அப்படியே தான் இருக்கும். 2ல் வந்து 0 போச்சு அப்படின்னா ரிமைனிங் வந்து 2. அதுக்கு அடுத்தது இங்கே வந்து 12ன்னு இருக்கும். 12ல் 5 போச்சு அப்படின்னா 7. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 0, அப்போ 10ன்னு இருக்கும் சரிங்களா. ஸோ 10, 10ல் 2 போச்சு அப்படின்னா 18, இங்கே வந்து 7 இருக்கும். 7ல் 6 போச்சு அப்படின்னா 1. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 1872.5, 1872.5. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கான ஆன்சர் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் சம்மில் வந்து நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டாலும் கூட நீங்கள் வந்து ஒரு 3வது ஸ்டெப்பில் வந்து இந்த ஸ்டெப்புக்கு தான் வரணும். ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டேரெக்டாக வந்து இந்த ஸ்டெப்பை எழுதிட்டேன் சரிங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கொஸ்டினில் கொடுத்துருக்க பிரின்சிபல் அமௌண்ட், அடுத்தது 100 ப்ளஸ் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை 100 கூட டிவைட் பண்ணி 100 கூட ப்ளஸ் பண்ணி அதை 100 டிவைட் பண்ணிடணும். எத்தனை தடவை அப்படின்னா இங்கே வந்து எத்தனை ஆண்டுகள் வந்து சொல்லியிருக்காங்களோ அத்தனை ஆண்டுகளுக்கு நம்ம வந்து இதை வந்து அத்தனை டைம் நம்ம போட்டுக்கணும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 2வது சம்முக்கான ஆன்சர் வந்து 1872.5 அப்படிங்கிறது தான் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
5 வருட வட்டி விகிதத்தில் ரூபாய் 7500க்கு 2 வருடத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 5 வருட வட்டி விகிதத்தில் ரூபாய் 7600க்கு 2 வருடத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி வந்து எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அகைன் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபார்முலா போட்டு யூஸ் பண்ணி போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக A = ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு 7200. அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க 5%. அப்போ 105/100. மறுபடியும் வந்து 2 வருடங்களுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அப்போது 2 தடவை இதை வந்து நம்ம போட்டால் போதும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணுவோமா, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும், மறுபடியும் இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். சரிங்களா? அடுத்தது இங்கே 5ஆல் அடியாகும், 105ங்கிறது 5ஆல் டிவைட் ஆகும், 10ம் 5ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து 2, ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 21. ஸோ மறுபடியும் இங்கே வந்து 2 இருக்கும், இங்கே வந்து 21 இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த 2க்கும் இந்த 72க்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 36, இந்த 2க்கும் இந்த 36 வந்து பார்த்தோம் அப்படின்னா 18 இருக்கும். சரிங்களா? ஸோ ரிமைனிங் இருக்கிறது நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா 18 × 21 × 21. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ இதை கண்டுபிடிச்சிங்க நீங்கள், உங்களுக்கு வந்து ஏவோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ அதில் இருந்து நீங்கள் வந்து மைனஸ் ஆஃப் பியோட வேல்யூ 7500 வந்து மைனஸ் 7600 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அப்படி ஆன்சர் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏவோட வேல்யூ மட்டும் எனக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ வந்து இங்கே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதனால் வந்து போட்டுருவீங்க. சரிங்களா? ஆனால் எனக்கு வேண்டது வந்து என்ன அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து எனக்கு என்னென்னு சொல்லிட்டு ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஷின் மாதிரி. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாமா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 வருடங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கு, 5%லேயே 3 ஆண்டுகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் மெத்தட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ அந்த இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நம்ம வந்து ரெண்டாவது அந்த மெத்தடுக்கு மறுபடியும் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ பர்சன்டேஜ் மெத்தட்னா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து இந்த 1% ஒரு நம்பரோட 1%, அப்புறம் வந்து 5%, 20%, 10%, இந்த வேல்யூலாம் ஒரு நம்பரை பார்த்தோன்னா நமக்கு வந்து கண்டுபிடிச்சி தெரிஞ்சிருக்கணும். அப்படிலாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சம்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 8000ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 8000ன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ 3 ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 5% வட்டி வீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து 8000ல் 5% வந்து எவ்வளவு, 8000ல் வந்து 5% வந்து எவ்வளோ அப்படின்னா, இப்போ வந்து 800ங்கிறது 10%, 80ங்கிறது 1%. சரிங்களா? அப்போ 80 × 5 400 அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8000ல் 400 அப்படிங்கிறது தான் 5%. சரிங்களா? ஸோ அப்போ 8000 + 400 அப்போ 8400. சரிங்களா? ஸோ இந்த 8400ல் இந்த 400 அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா முதல் வருடத்திற்கான கூட்டு வட்டி. சரிங்களா? ஸோ முதல் வருடத்திற்கான வட்டி வீதம். இதே இது 2வது ஆண்டுக்கானது அப்படின்னா 2வது வருடத்துக்கு பார்க்குறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 84 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1%. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 84 × 5%. ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 20க்கு 0, மீது 2, 5 40, 40 + 2 42. ஸோ அப்போ 420. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 420 வந்து ஆட் பண்ணணும். ஸோ 420 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் 0 2 8 8820ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ 2வது ஆண்டு முடிவில் நமக்கு கிடைக்கிற மொத்த தொகை வந்து எவ்வளவு 8820. ஸோ இதில் மறுபடியும் 88.2 × 5, ஏன்னா 10% அப்படிங்கிறது 88.2 தானே இருக்கும். ஸோ 2 10, ரிமைனிங் வந்து 1. ஸோ 8 40, 40 + 1 41, ரிமைனிங் 1, ரிமைனிங் 4. சரிங்களா? ஸோ 8 40, 40 + 4 44. ஸோ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்ல, ஏன்னா 0.2 இருக்கு இல்லையா, அதனால் 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா வெறும் 441 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 441 இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 6 12 9261. ஸோ நமக்கு வந்து 3வது ஆண்டு முடிவில் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மொத்த தொகை 9261 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்த தொகை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 9261 அப்படிங்கிறது. ஸோ கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வட்டி எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ வட்டி அப்படின்னா எவ்வளவு அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 9261லேருந்து பிரின்சிபல் அமௌண்ட் 8000 வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான 1261 தான் வந்து என்னது அப்படின்னா நமக்கான கிடைக்க வேண்டிய கூட்டு வட்டி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தட் வந்து நீங்கள் எதுக்கு வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ரவுண்டு வேல்யூவாக கொடுத்துருப்பாங்க 5%,
அடுத்து வந்து 10%, 20% அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் வேல்யூ இல்லைனா 1% அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரியான சம்ஸுக்கு மட்டும் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பர்சன்டேஜ் சம்ஸை வந்து சால்வ் பண்ணணும். அதில் தான் வந்து டைம் எடுக்காது. சரிங்களா? ஸோ இதே வந்து அந்த மெத்தடில் சால்வ் பண்ணிடுவோமா? ஸோ அந்த மெத்தடில் வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ A = 8000 இன்ட்டு ஸோ 5% அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ 105 / 100 எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 3 தடவை போடணும். மூணு வருஷத்துக்கு போடணுமா? அப்போது எதெல்லாம் வந்து கேன்சல் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். சரி, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும், இந்த 0க்கும் இந்த 0 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2, இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 21, மறுபடியும் இங்கே வந்து 2ன்னு இருக்கும், இங்கே வந்து 21 இருக்கும். ஸோ ரிமைனிங் இங்கே 2, இங்கே வந்து 21. ஸோ 2 2s are 4, 4 2s are 8. ஸோ இந்த 3 2க்கும் இந்த 8க்கும் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 21 × 21 × 21. ஸோ 3 21's கியூப் இருக்குது. ஸோ இதை நமக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர கேட்கிற ஆன்சர் தான் வந்து என்ன அப்படின்னா நமக்கான ஃபைனல் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த 3 நம்பரையும் வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து எவ்வளவு அப்படின்னா 9261. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து அங்கே வந்து கிடச்சிது 9261. ஸோ இதில் நமக்கு வந்து 8000 வந்து மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து எவ்வளவு? 1261. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா CI, அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டியினுடைய வேல்யூ. சரிங்களா? ஸோ இந்த சம்ஸ் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஸோ புரியலை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் கிளாஸ் வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு தான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான அடுத்த டைப் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 சம்ஸ் போட்டோம். ஒரு சம் உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த சம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 2வது மாடல். சரிங்களா? ஸோ 2வது மாடல் இது வந்து என்ன அப்படின்னா அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடுது. சரிங்களா? ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை வந்து கூட்டு வட்டி கணக்கிடுவதற்கான ஃபார்முலா. ஸோ நம்ம வந்து ஃபார்முலா வந்து என்ன பார்த்தோம்? A = P × 1 + R/200 பவர் 2n பார்த்தோம். ஸோ இங்கே வந்து 200, இங்கே வந்து 2n இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா ஒரு வருஷத்தில் 2 அரையாண்டுகள், அதாவது 2 6 மாதங்கள், ஒரு 6 மாதத்தை தான் நம்ம வந்து ஆஃப் இயர் அப்படின்னு சொல்லுவோம், அரையாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு வருஷத்தில் 2 6 மாதங்கள் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 2வும் இங்கே 200ம் போடுறோம். சரிங்களா? ஸோ ரெண்டாவது இன்னொரு இது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலும் போடலாம். சரிங்களா? அது தப்பு இல்லை. ஏன்னா இது வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கேன்சல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கஷ்டம். நம்ம அதனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நிறைய வந்து டைம் ப்ராசஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இது இந்த ஃபார்முலா மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இல்லை அப்படின்னா இன்னொரு ஈஸியான மெத்தடும் சொல்லித்தரேன் லாஸ்ட் டைம் மாதிரியே. சரிங்களா? ஸோ அதாவது வந்து என்ன அப்படின்னா ஸோ இங்கே வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 10% அப்படிங்கிறது வந்து எத்தனை அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு. சரிங்களா? ஆனால் கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த 10% கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 5% அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ 10% கொடுத்துருந்தா நம்ம என்ன எடுத்துக்கணும்? அதில் பாதி 5%ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க 1 × 1/2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா 3/2 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ 3/2 அப்படின்னா என்ன அப்படின்னா 1.5 ஆண்டுகள். ஸோ 1.5 ஆண்டுகள் அப்படின்னா எத்தனை அரையாண்டுகள் இருக்குது? அதில் ஒரு வருஷத்தில் 2 அரையாண்டுகள் இருக்குது ப்ளஸ் தனியாக. அப்போ வந்து எத்தனை அரையாண்டுகள் இருக்குது? 3 அரையாண்டுகள் இருக்குது. சரிங்களா? ஸோ 3 அரையாண்டுகள் இருக்குது. அப்போ 3 அரையாண்டுகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபார்முலா சால்வ் பண்ணுறது வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஸோ கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 24,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 24,000 சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இங்கே வந்து 10% சொல்லியிருக்காங்க. 10%க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் பாதி 5% எடுத்துக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 105 / 100. ஸோ இங்கே வந்து 3 அரையாண்டுகள் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3 வருஷத்துக்கு போடணும். ஸோ உங்களுக்கு வந்து புரியும் நம்புகிறேன்.
புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ கேன்சல் பண்ணுவோமா? ஸோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோ மறுபடியும் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே வந்து 2 இங்கே வந்து 21 வரும். ஸோ இங்கே 2 இங்கே வந்து 21. ஸோ இங்கே வந்து 2 இங்கே வந்து 21 வரும். சரிங்களா? ஸோ ரிமைனிங் வந்து மறுபடியும் இங்கே 2s எல்லாம் வந்து கேன்சல் பண்ணுவோமா? ஸோ இந்த 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து 12 வரும். ஸோ இங்கே 12 அப்படின்னா 6. ஸோ இங்கே வந்து 2 சாரி இங்கே 2 வராது, கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 2 அப்படின்னா 3ஆல் வந்து கேன்சல் ஆயிரும். சரிங்களா? ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 3 × 21 × 21 × 21. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். சரிங்களா? ஸோ ஃபைனலாக நமக்கு என்னென்ன கிடச்சிருந்துச்சு? 3 × 21 × 21 × 21. ஸோ 3 × 21 63 வரும். சரிங்களா? ஸோ 63 × 21 × 21. ஸோ 63 × 21 மல்டிப்ளை பண்ணுவோமா? 2 3s are 6, 2 6 are 12. ஸோ 1323 கிடச்சிருக்கு. ஸோ அகெயின் அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 21 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதே வேல்யூ தான் வரும், ஏன்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம்ல. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 3s are 6, 2 2s are 4, again 2 3s are 6, 2 1 are 2. ஸோ 3 8 7 7 2. ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 27,783 கிடச்சிருக்கு. ஸோ அது வந்து என்னோடய வேல்யூ அப்படின்னா ஏவோட வேல்யூ தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ 27,783 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிருக்க ஃபைனல் ஆன்சர். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட். சரிங்களா? ஸோ இதில் நமக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கூட்டு வட்டி வீதம் எவ்வளவு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 27,783 24,000 மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ 3ல் 0 போச்சு அப்படின்னா 3, 8ல் 0 போச்சு அப்படின்னா 8 7 3. ஸோ 3783 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர். ஸோ வந்து ஆன்சர் பி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ இதில் அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி மெத்தட் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, இதுக்கு முன்னாடி ஜென்ரல் மெத்தடில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுத்துருக்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம அப்படியே எடுத்துக்குவோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அப்படியே எடுத்து சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஆனால் அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி மெத்தடில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து 2ஆக உடைக்கணும். சரிங்களா? ஏன்னா ஏன் வந்து 2ஆக உடைக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்தில் 2 அரையாண்டுகள் இருக்கிறதுனால 2ஆக வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது கொடுத்துருக்க ஆண்டுகளை வந்து எத்தனை மாதங்கள் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இயராக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். எத்தனை 6 மாதங்களாக ஒரு 6 மாதங்களாக வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 1.5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1.5 ஆண்டுகள்னு பார்த்தோம் அப்படின்னா 3 6 மாதங்கள் 3 ஹாஃப் இயர்லி வந்து அதில் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம 3ஆக வந்து பிரிச்சுக்கணும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா என்னோட வேல்யூ வந்து நம்ம 3ன்னு எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஸோ என்னோட வேல்யூ 3ன்னு எடுத்துக்கிட்டோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5% எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ஸோ அப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு சம்ஸ் தரேன். ஸோ அது வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? அதையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம்மை வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் அதே சேம் கொஷின் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு வேறு கொஷின் வந்து உங்களுக்கு வந்து ரீசேஞ்ச் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அதாவது வந்து என்ன அப்படின்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி காணும் முறையில் ரூபாய் 10,000க்கு சரிங்களா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா P = 10,000. சரிங்களா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 10,000க்கு 4% வட்டி வீதத்தில் 4% வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கான கூட்டு வட்டி காண அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து 4% கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் 2% 2% அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும். சரிங்களா? அடுத்தது ஒரு வருடம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் எத்தனை 6 மாதங்கள் இருக்குது? 2 6 மாதங்கள் இருக்குது. ஸோ நம்ம வந்து சம் வந்து எப்படி நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா 10,000 × 102 / 100. அடுத்தது 102 / 100. ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஷினுக்கான ஃப்ரேம். ஸோ இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 இருக்குது. ஸோ அங்கே வந்து 2ஆல் வந்து டிவைட் ஆகும். மேலே வந்து 102 இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 2ஆல் டிவைட் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 2s are 10.
ஸோ 5 2s are 10 அப்படின்னா ரிமைனிங் மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா 51ன்னு வரும். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து எதுவும் வந்து கேன்சல் பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட்டாக நமக்கு இருக்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா 51 × 102 × 102. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ சால்வ் பண்ணுவோமா? ஸோ 51ஐயும் 102ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ 51ஐயும் 102ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா 5202. 5202 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கான ஆன்சராக கிடைக்கிது. அடுத்தது இந்த 102 வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். அகைன் வந்து 102 வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா, சாரி கைஸ், ஐ திங்க் எங்கேயும் மிஸ்டேக் பண்ணிட்டேன். சாரி, இங்கே வந்து 10,000 இல்லையா? அப்போது ரிமைனிங் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு 0 இருக்கும். சாரி இங்கே வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் வந்து ரீஃப்ரேம் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ கொஷினில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10,000ன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து 1000ன்னு போட்டு சால்வ் பண்ணிட்டேன். சரிங்களா? 10,000. ஸோ 4% சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஒரு வருடத்தில் 2 6 மாதங்கள் இருக்குது. அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறதால நம்ம வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்போ 102/100 இஸ் இன்ட்டு 102/100. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ண முடியும் பாப்போமா? ஸோ இந்த 200க்கும் இந்த 10,000க்கும் வந்து அப்படியே வந்து கேன்சல் ஆயிரும். சரிங்களா? ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 102 × 102 தான். ஸோ 102 × 102 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 10,404 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 10,404ல் 10,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கான வேல்யூ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன கிடைக்கிது அப்படின்னா 404ங்கிறது கிடைக்கிது. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடும் முறையில் நம்ம கணக்கிட வேண்டியது. சரிங்களா? ஸோ இதே இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் தரேன். ஸோ உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியுதான்னு பார்த்து எனக்கு வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,000. சரிங்களா? பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னா P= பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 15,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 years. சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னா 3 years. சரிங்களா? ஸோ 3 years வேண்டாம், ரொம்ப பெருசாக போகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 2 yearsனு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 years. ஸோ எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா ஹாஃப் இயர்லி. ஸோ அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிட்டால் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எனக்கு பார்த்துட்டு இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 15,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, நம்பர் ஆஃப் இயர் 2 ஆண்டுகள். சரிங்களா? ஸோ 2 ஆண்டுகளுக்கு 15,000 ரூபாய் 15,000க்கு 10% கூட்டு வட்டி விதத்தில் அரையாண்டுகளுக்கு கணக்கிடப்பட்டால் மொத்த தொகையை கண்டுபிடி. எனக்கான மொத்த தொகை வந்து எவ்வளவு, ஏவோட வேல்யூ சியோட வேல்யூ ரெண்டையும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் மாடலுக்கு போகலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ வருட கூட்டு வட்டி 20% இருக்கும்போது, சரிங்களா? ஸோ வருட கூட்டு வட்டி 20% இருக்கும்போது காலாண்டுக்கு வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் ரூபாய் 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அரையாண்டில் முழு ஆண்டில் வந்து என்ன பண்ணோம், கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படியே போட்டோம். அரையாண்டில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா ஒரு வருஷத்தில் 2 அரையாண்டுகள் இருக்கிறதுனால. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20%ன்னு இருக்கா. ஸோ நம்ம இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் எத்தனை காலாண்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ காலாண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா 12 மாதங்கள் /3. அப்போ வந்து /3. ஸோ 4 வரும். சரிங்களா? அதாவது ஒரு வருடத்தில் 4 காலாண்டுகள், அதாவது 4 3 வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ கொடுத்துருக்க அந்த 20% வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும்னா 5%, 5%, 5%, 5%. அப்போ 4 5%, 4 × 5 20. ஸோ 5%ஆக வந்து பிரிச்சுக்கணுமா? அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற நம்ம எண்ணை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா
3 மாதமாக வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ 9 மாதத்தில் அப்படிங்கிறப்போ 9 டிவைடட் பை 3 அப்படின்னா 3. ஸோ நமக்கு வந்து எண்ணு வந்து என்னது அப்படின்னா 3 அப்படின்னு எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சம்மு வந்து சால்வ் பண்ணணும். ஸோ சம்மு சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன். ஸோ கொஷினுக்குள்ளே போகலாம். சரிங்க, ஃபஸ்ட்டு சரிங்களா? ஸோ கொஷினில் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 16,000ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 16,000ன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு, 20%. ஸோ 20% வந்து ஒரு வருஷத்துக்கு. இதே 3 மாதத்துக்கு அப்படின்னா டிவைடட் பை 4, அப்போ 5. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்ட்டு 105 டிவைடட் பை 100. ஸோ எண்ணு வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க, 9 மாதங்கள் அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ 9 மாதங்கள் டிவைட் பை 3 வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 மாதம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 3 தடவை 105 நம்ம போடணும். சரிங்களா? ஸோ 3 தடவை 105 போட்டோமா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்மை வந்து சால்வ் பண்ணி ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ண முடியும்னு சொல்லி கேன்சல் பண்ணுவோமா? ஸோ இங்கே 221, ஸோ இங்கே வந்து 2, இங்கே வந்து 21, இங்கே வந்து 2, இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 21 வரும். ஸோ அகைன் வந்து இங்கே 2 2s are 8 2s are 2, இங்கே வந்து 4 வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 இருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா 2 × 21 × 21 × 21 தான் இருக்குது. சரிங்களா? ஸோ 2 × 21 × ஸோ இதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சராக இருக்குது. ஸோ இதில் இந்த வேல்யூவெலாம் நம்ம மல்டிப்ளை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ 2 × 21 42 வரும். ஸோ அடுத்தது 42 × 21 × 21. ஸோ 21 × 21 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 21 ஸ்கொயரோட வேல்யூ வந்து எவ்வளவு, 441. அப்போ 42 × 441ன்னு வரும். ஸோ நமக்கு வந்து இது கூட நம்ம 442 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 442 மல்டிப்ளை அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 18,522 வருது. சரிங்களா? ஸோ கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ கொஷினில் கூட்டு வட்டியை காணுதா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க அந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவோட 16,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா 2,522. சரிங்களா? ஸோ நமக்கான வேல்யூ வந்து என்னது, 2,522. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? ஸோ காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடுவதில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா கொடுத்துருக்கிற எண்ணு, அதாவது கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆரோட வேல்யூ வந்து என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு வருஷத்தில் 4 காலாண்டுகள் இருக்கிறதுனால. சரிங்களா? ஒரு வருஷத்தில் 4 காலாண்டுகள் இருக்கிறதுனால கொடுத்துருக்க வேல்யூ வந்து நான் என்ன பண்ணி கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிவைட் பை 4 போட்டுக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது கொடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் இயர்ஸை வந்து என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா டிவைட் பை 3 போட்டுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு காலாண்டு அப்படிங்கிறது 3 மாதங்கள் அப்படிங்கிறதுனால. சரிங்களா? ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூஸ் வச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு 5ன்றதுனால 105 டிவைட் பை 100ன்னு போட்டுக்கிட்டேன். எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 3 வருஷத்துக்கு. அப்போ × 3. ஸோ இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரியே வந்து நான் வந்து இன்னொரு சம்மு தரேன். ஸோ அது வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியாதுன்னு எனக்கு பார்த்து சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூபாய் 24,000. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னா 24,000. சரிங்களா? 24,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 20%. எண்ணு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1.5 years. சரிங்களா? ஸோ 1.5 yearsக்கு 24,000க்கு 20% வட்டி விதத்தில் கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் என்னங்கிறத நீங்கள் வந்து பார்த்துட்டு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 முக்கியமான மாடல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ 3 முக்கியமான மாடல் வந்து என்னென்னது, ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடுதல், அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடுதல் மற்றும் காலாண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 3 மெத்தடை வந்து பார்த்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் இது வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போ நம்ம ஃபார்முலாவில் வந்து என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதாவது வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்முலா என்னது, A = P × 1 + R/100 power n.
ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்று ஏ கண்டுபிடிச்சோம், இல்லை அப்படின்னா சிஐ கண்டுபிடிச்சோம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸோ இஃப் சப்போஸ் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை ஏஐயோ கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒரு வேல்யூ இல்லை பி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தா, இல்லை ஆர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, இல்லை என் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ அது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம அது ஒரு மாடல் பார்க்கணும். சரிங்களா? அதாவது பி கண்டுபிடிக்கிறது எப்படி, ஆர் கண்டுபிடிக்கிறது எப்படி, என் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு மாடல் பார்க்கணும். ஸோ இது இல்லாமல் மடங்கு கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, டைம்ஸ். அதாவது ஒரு கூட்டு வட்டி முறையில் ரூபாய் 10,000 ஆனது 2 ஆண்டுகளில் 8 மடங்கு ஆகுது அப்படின்னா 4 ஆண்டில் எத்தனை மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனி வட்டியில் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி மடங்கு கணக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட்டு வட்டியில் இருக்குது. ஸோ அது பார்க்கணும். அதுக்கு அடுத்தது டிஃப்ரென்ஸ் மெத்தட்னு ஒன்று இருக்குது. நம்ம பார்த்து ஃபார்முலாஸ் பார்த்தோம் இல்லையா? PR ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர் ஆர்எல்ஸ் PR ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர் இன்ட்டு 300 ப்ளஸ் ஆர் டிவைட் பை 100ன்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மெத்தட் அடிப்படையில் நம்ம ஒரு சம் சால்வ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது தனி வட்டி கொடுத்துட்டு கூட்டு வட்டி கேட்பாங்க. ஸோ தனி வட்டி கொடுத்துட்டு கூட்டு வட்டி கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூட்டு வட்டி கொடுத்துட்டு தனி வட்டி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 3 மெத்தட் இருக்குது. ஸோ அது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கூட்டு வட்டி அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து ஓவர் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ரிமைனிங் டாபிக் வந்து பார்ட் 2ல் இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இப்போயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1 hour ஆக போகுது. லென்த்தியாக இருந்தாலும் உங்களுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 டைப்ஸை வந்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு இனிமேல் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பார்ட் 2 வீடியோவில் ரிமைனிங் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் விஆர் டிஎன்பிஎஸ்சி அகாடமிக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு கிளாஸில் வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.